குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய முதலாவது வார்த்தையானது லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பணிக்கு செய்து கொண்டார்கள். हिंदी में पढ़ेंगे जल्दी। तमिल में पढ़ते समय हिंदी में तुरंत लेकर रखेगा। पढ़ेंगे हिंदी लाइन। तब यीशु ने कहा, हे पिता, इन्हें क्षमा कर, क्योंकि ये जानते नहीं कि क्या कर रहे हैं। और उन्होंने चिड़िया डालकर उसके कपड़े बांट लिया। பாடுகள் அனுபவிக்கிற வேளையிலும் தேவன் நம்மில் வைத்த அன்பின் மித்தமாக இந்த வார்த்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தையானது ஒரு ஜெபமாக காணப்படுகிறது, ஒரு விண்ணப்பமாக காணப்படுகிறது, அதில் பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறது. ये जो पहला शब्द प्रभु यीशु मसीह ने और अपने प्यारे पिता से ये कहा था कि उनके घोड़े उनके हाथों में खिला ठोकते समय भी, खिला मारते समय भी प्रभु यीशु मसीह जो खिला ठोका गया उनको को भी देखकर अपने पिता से कहा, हे पिता, इन्हें क्षमा कर। हालेलुया। हे पिता, इन्हें क्षमा कर, ये नहीं जानते कि ये क्या कर रहे हैं। இந்த பாடுகள் அவர் அனுபவிக்கிறார். அந்த பாடுகள் அனுபவிக்கிற வேளையில் அவருடைய உடம்பெல்லாம் ரத்தம், அந்த உழுதப்பட்ட நிலம் போல அவர் முதுகெல்லாம் மாறி இருக்கிறது. அந்த கேடு அடைந்தார். அவ்வளவு அழகான தேவன், அழகானவர், அருமையான தேவன் நமக்காக அந்த கேடு அவரிடத்தில் சௌந்தரியமும் இல்லை, ஒன்றும் இல்லை என்று காணப்படுகிறது. हालेलुया। इतना खूबसूरत है हमारे प्रभु यीशु मसीह। हमें बोलेंगे इतना प्यारा है हमारे यीशु मसीह। उस क्रूस पर इतने मारे गए हैं, हमारे लिए चाबुक से उनको मारा गया, कोड़े से मारा गया। हालेलुया। प्रभु के दास तो कहते हैं कि 8,450 प्रकार का घाव उनके शरीर में था और उनके पीठ में कम से कम 150 बड़ा घाव था। इतना घाव हमारे लिए उठाया यीशु मसीह, हमारे लिए इतना कुछ किया। उनका जो स्वरूप जो था, उनका चेहरा देखने इतना लायक नहीं था, क्योंकि वो सुंदर चेहरा को इतना कर दिया गया। हालेलुया। சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வேளையில, பாடுகிற வேளையில 3 ஆணியிலே தேவன் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலும் நம்மிடத்த அன்பு நிமித்தமாய் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். क्रूस पर लटकते समय में भी अपने पिता को देखकर कहा, हमारे लिए जो कुछ करने के लिए आया था वो परमेश्वर यीशु मसीह अपने पिता से कह रहे हैं कि हे पिता, इन्हें क्षमा कर, इन्हें ये नहीं जानते कि ये क्या कर रहे हैं। பாவம் எப்படி வந்தது என்றால் ரோமர் 5:19 சொல்லுது, ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமை நிமித்தம் அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். पाप कैसे इस दुनिया में आया, पढ़ेंगे हम रोमन की किताब में 5वां अध्याय में 19वां वचन इस प्रकार कहता है कि एक मनुष्य का आज्ञा पालन ना होते हुए नहीं किया उसने आज्ञा पालन। அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். எப்படி பாவம் எப்படி அதிகமா பிரவேசித்தது பார்த்தோம்னா, ஆதியாகமம் 3:6 படிக்கணும் நான் சொல்றேன். ஆதியாகமம் 3:6 ஆதாமின் கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் வெளிப்பட்டது. आदम का जो प्रभु का आज्ञा पालन ना किया ना, उसके कारण ये दुनिया में पाप प्रवेश हुआ। பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி என்னாச்சு, பயம் உண்டாயிற்று. वो पाप बढ़ते गया लोगों के ऊपर और आदम और हवा में क्या पैदा हुआ, भय, डर पैदा हो गया। ஆதியாகமம் 3:10 ஆண்டவர் அவனை அழைக்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதுக்கு அவன் சொன்னா, ஆண்டவரை நான் நிர்வாணியம் இருக்கிறது பயந்து இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கம் உண்டாகிறது. जब प्रभु परमेश्वर जब आदम हवा को दूर कराया तो वो दोनों नहीं मिले, तो आदम को देख के पुकार रहे हैं, आदम तू कहाँ है? आदम बोलते हैं, प्रभु जी मैं वृक्ष के पीछे छुपा हूँ क्योंकि मैं नंगा हूँ। डर के बोला है அந்த பயம் என்கிற பாவம் வருகிறது. भय का वो पाप आ रहा है। ஆதியாகமம் 4:5 எரிச்சல் அடைந்தான் என்று ஒரு வார்த்தை வருது. அதுக்கு எரிச்சல் பொறாமை அடைகிறான். और ये भी हम पढ़ते हैं कि उत्पत्ति की किताब में 4वां अध्याय में 5वां वचन ये कहता है कि कायन को अपने भाई के ऊपर क्या आया, एक गुस्सा। ஏன்னா ஆபேலின் காணிக்கை தேவன் அங்கீகரித்தான், காயின் காணிக்கை தேவன் புறக்கணித்த நிமித்தம் ஆபேல் மேல அவனுக்கு ஒரு பொறாமை, அதனால கோபம் வருது. आबेल का जो दान था वो परमेश्वर ने स्वीकार किया और कायन का जो दान परमेश्वर ने स्वीकार नहीं किया, इसलिए कायन को अपने भाई
आबेल के ऊपर बहुत गुस्सा आया। அதே ஆதியாகமம் 4:5 அவனுடைய முகநாடி வேறுபட்டது. ஏன்னா அவனுக்கு கோபம் வருது. தன்னுடைய சகோதரனை பார்க்கும் போதெல்லாம் கோபம் வருது. ஏன்னா இவனுடைய காணிக்கு அங்கீகரிக்கப்பட்டது, என்னுடைய காணிக்கு அங்கீகரிக்கிறேன். காயினுக்கு ஆபேலின் மேல் கோபம் வருது. और ऐसा उसका इतना गुस्सा आया कि कायन को अपने आबेल भाई के ऊपर उसका चेहरा ही अलग हो गया एकदम। இப்படியே அந்த பாவம் என்னது பெருக்கெடுத்துட்டே இருக்குது. அதே ஆதியாகமம் 4:8 என்ன பண்றான்? கொலை செய்தான். वैसे ही उसका गुस्सा बढ़ते गया कायन का, और एक समय ऐसा है कि अपने भाई को कायन कत्ल कर देता है। சொந்த தகவலை கொலை செய்த பின்னரு ஆண்டவர் வருகிறார். அவர்கிட்ட அவன் பொய் சொல்றான். கர்த்தர் கேட்கும் போது அவன் எங்க நான் அறியேன், நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று பொய் சொல்ற பாவம் பெருக்கெடுத்து பொய்யாக மாறுகிறது. जब परमेश्वर ने उतर कर आया जमीन पर और कायन को पूछ तेरा भाई कहाँ है, तो कायन बोलता है मैं क्या, मेरा भाई का क्या, मैं क्या रक्षा करने वाला है क्या, ऐसा बोलता है। तो और अपना पिता परमेश्वर क्या बोलते हैं, उसका लहू मुझे पुकार रहा है। ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் எப்படி பிரவேசித்ததோ அதே போல ஒரு மனிதனின் கீழ்ப்படிந்தது நிமித்தம் என்று நாம் எல்லாரும் அநேக பாவிகளாக பட்டிருக்கிறோம். முந்தின ஆதாமாகிய ஆதாம் அவன் கீழ்ப்படியவரே, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். நம்ம எல்லாத்தையும் நீதிமான்களா மாற்றப்படும். हालेलुया, प्रेज़ द लॉर्ड। जो चुना आदमी, जो आदम ने प्रभु का आज्ञा पालन नहीं किया तो पाप प्रवेश हुआ, और उस पाप को निकालने के लिए, लोगों को छका देने के लिए, प्रभु का लोगों के लिए धार्मिकता करने के लिए प्रभु यीशु मसीह दूसरा आदम बनकर आए और अपनी जीवन क्रूस पर देकर हमें सबको धार्मिकता बना दिया। இப்படி பாவம் பெருக பெருக தேவன் முதலாவது வார்த்தையாக சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாம் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். அவர் முன் குறித்தது யார, முன்ன வச்சிருக்கிறது யார? பிதாவை। हमेशा प्रभु यीशु मसीह अपने पिता को आगे रखते थे। हालेलुया, हमेशा उनके आगे रखते थे कि जो भी कुछ करते थे पिता के जरिए करते थे। இயேசு பிதாவினிடத்தில் கொண்ட ஐக்கியம், இயேசு சொல்றார், நான் பிதா எப்போது என்னை தனியா இருக்க விடவே இல்லை, எப்போதும் பிதாவினிடத்தில் பேசிக் கொண்டிருந்தவராக இருக்கிறார். அவரை முன்வைக்கிறார், அவர்கிட்ட ஜெபிக்கிறார் பிதாவை என்று சொல்லி அவரை முன்வைக்கிறார். நாம பிதாவை, தேவனை நம்ம எப்போது எந்த ஒரு இருந்தாலும் மனிதர்கள் பக்கத்துல சொல்லாதபடி பிதாவை முன்வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை மூலம் தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். ये पिता ने क्षमा कर करके वचन में प्रभु यीशु मसीह हमें क्या सिखा रहे हैं कि पिता परमेश्वर के हमेशा प्रभु यीशु मसीह आगे रखते थे। जो भी करते थे पिता के जरिए उनकी इच्छा के अनुसार प्रार्थना करते थे। हमें भी ऐसा है कि हमारे यीशु मसीह को आगे रखे हमारे जीवन को हमको चलाना चाहिए। சிறு வயதிலிருந்து நம்ம இயேசு சிறு வயதிலே அவரை காணாமல் நம்ம தாய் தகப்பன் தேட வரும்போது, இவன் மகனே நீ ஏன் இப்படி செய்தானு அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து, நான் பிதாவின் அடுத்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று அறியவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சிறு வயதிலிருந்து பிதாவை முன்வைத்து ஜெபிக்க ஒரு பழக்கம் உடையவராக இருந்தார். हमेशा पिता परमेश्वर को आगे रख के प्रार्थना करने का प्रभु यीशु मसीह का एक स्वभाव था। इस प्रकार पढ़ते हैं लूका में, जब यीशु मसीह 12 साल के थे, जब यरूशलेम में वो रह गए थे और माता पिता यहाँ वहाँ दूर देते, तो तीसरे दिन उनको दूर कर मंदिर में गए थे, तो ए बेटा तूने ऐसा मुझे हमें क्यों किया करके बोलते समय माता को यीशु मसीह कहते हैं, तुमने मुझे क्यों ढूंढा, मैं तो मेरा पिता का बाग में बैठने वाला था ना, इसलिए करके पिता को हमेशा आगे रखते थे। யோவான் 11:41 பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்। यूहन्ना 11:41 में प्रभु यीशु मसीह ये कहते हैं, हे पिता हमेशा आप मुझे मेरे सुनते हैं करके उन्होंने बोला। அவருக்கு ஒரு விசுவாசம் உண்டு, பிதா என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று ஒரு விசுவாசம் உண்டு. அதனால் நன்றி சொல்லுக்கு முதல்ல என்ன பண்றாரு? நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்க யோவான் 11:42 பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கப்புறம் யோவான் 11:42 நாம் வாசிக்கலாம், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஒரு விசுவாச வார்த்தை சொல்றார். யோவான் 11:42 நம்ம வாசிக்கலாம். यूहन्ना 11:42 में ये लिखते हैं कि पिता के हमेशा मेरे लिए आप सुनते हैं करके पढ़ेंगे। நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆமா, இந்த வார்த்தை ஒரு விசுவாச வார்த்தை. அவருக்கு தெரியும் நான் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ண அதை கேட்பார், அதுக்கு பதில் தருவார், இந்த ஜனத்தை மன்னிப்பார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால பிதாவை எப்போதும் முன்வைக்கிறவராக இயேசு கிறிஸ்து, குமாரனாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். நாம் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நாமும் அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றி அப்படியே ஜெபிக்கும்படியாக தேவன் நமக்கு। और मैं जानता था कि तू सदा मेरी सुनता है, परंतु जो भीड़ आसपास खड़ी है उनके कारण मैंने यह कहा, जिससे कि वे विश्वास करें कि तूने मुझे भेजा है। அப்படி நமக்கு என்ன
ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திர சிங்காரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் அப்பா, அவர் பிள்ளை. பிள்ளைன்னா எப்படி? ஒரு உரிமை உண்டு. மற்றவர்களிடத்துல இந்த உரிமை கேட்க முடியாது. பிதாவை நம்ம ஏற்றுக்கொண்டது நமக்கு அந்த உரிமை கிடைக்கும். அவர்கிட்ட எதையும் கேட்க உரிமையோட கேட்டால் புத்திர சிங்காரத்தின் ஆவியை நமக்கு அவர் தந்திருக்கிறார். जैसे कि पिता का आत्मा हमारे ऊपर दिया गया है, इसलिए हम पिता को क्या कहते हैं? अब्बा पिता करके हम पुकारते हैं। हालेलुया। अब यीशु मसीह को विश्वास करते ये मेरा परमेश्वर करके, तो परमेश्वर हमें पुत्र बना दिया है। हालेलुया। इसलिए कि हमको एक हक है, एक अधिकार है, हम पिता परमेश्वर अब्बा पिता करके पुकारते हैं। இதனால நமக்கு பயமே இருக்காது. அப்படிதானே? உரிமையோடு நாம் கேட்க முடியும். हम हक से अब्बा करके बुला देता, हमको डर नहीं है, क्योंकि यीशु हमारे साथ रहते हैं। மத்தேயு 11 சொல்லுது, பொல்லாதவர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானதை செய்ய அறிந்திருக்கிற பரமபிதா தம்மிடத்தில் கேட்கிறதுக்கு நன்மையான செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்களாம் மனிதர்கள் பொல்லாதவர்கள், நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு நன்மை செய்யும் போது வல்லவ தேவன் என்கிட்ட கேட்கும்போது நான் செய்யாமல் இருப்பேன், நான் கண்டிப்பாக தருவேன், நிச்சயமா தருவேன் என்று அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. हालेलुया। बुरे होकर तुम अपने बच्चों को अच्छा वस्त्र देना चाहते हैं तो तुम परमेश्वर से तुम जो मांगोगे वो मिलेगा करके परमेश्वर यीशु मसीह कहते हैं। பிதாவை என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இவர்களை மன்னியும். पिता करके बोलकर क्या कहते हैं? क्षमा कर। மன்னியுங்கிற வார்த்தை என்னது? ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. எனக்காக क्षमा करो करके पिता परमेश्वर से यीशु मसीह कहा, ये एक प्रार्थना के जैसा है। விண்ணப்பிக்கிறார், ये विनती करते हैं பரிந்து பேசுகிறார். और दया से और दूसरे पिता से हमारे बात करते हैं। குமாரன் யார்? நித்திய பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. कुमार पुत्र कौन है? वो अनंत का हमारे लिए याजक है। பிரதான ஆசாரியன் ஆரம்பம் சொல்லப்படுகிறது. நித்திய பிரதான ஆசாரியன் சொல்லப்படுறது இப்ப வரை நமக்காக பிதாவின் மதத்து பரிசுத்தத்தை நம்மளுக்காக வேண்டுதல் செய்து கொண்டே अनंत இருக்கிறார். का याजक करके प्रभु है, वो हमारे लिए अभी भी पिता से हमारे लिए विनती करते रहते हैं। அவர் பிரசங்கித்தார், தன் போதித்ததை செயல்படுத்துகிறாரா காணப்படுகிறது. जो यीशु मसीह जो प्रचार किया वही अपने जीवन में भी करके दिखाया। மத்தேயு 5:44 அந்த வசனம் வருது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்ற இந்த வார்த்தையை தேவன் மலை பிரசங்கத்தில் பிரசங்கித்தார். அதை இதில் செயல்படுத்துகிறார். அவர் பிரசங்கித்ததை செயல்படுத்துகிறவரை காணப்படுகிறார். हालेलुया। मत्ती 5वां अध्याय में हम पढ़ते हैं कि 5:44 में, परंतु मैं तुमसे ये कहता हूँ कि अपने बैरों से प्रेम रखो और अपने सताने वालों के लिए प्रार्थना करो। हमें जिससे तुम உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். हालेलुया। हमें வசனத்துல என்ன சொல்றார்? ஒவ்வொருத்தரும் மன்னிக்க வேண்டும் என்று அவர் பிரசங்கித்தார். அதையே அவர் என்னது சிலுவையிலே செய்கிறார். ये वचन में पढ़ते हैं कि प्रभु जो भी बोला क्षमा करो, वो क्षमा जब प्रभु यीशु मसीह क्रूस पर टांगे गए थे तभी भी लोगों के बारे में कहते हैं कि इन्हें प्रभु यीशु पिता इन्हें क्षमा कीजिए। அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? 5:45 வசனம் மத்தேயுல, மத்தேயு இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். மன்னித்தால் என்ன பண்ணுமா? தேவனுடைய புத்திரரை மன்னிக்க முடியும். जिस प्रकार तुम क्षमा करते हो दूसरे को, तो तुम ये साबित करते हो परमेश्वर का पिता परमेश्वर तुम पुत्र हो। அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளர் மேலும் அநீதியுள்ளர் மேலும் மழையை பொய்ய பண்ணுகிறார். हमें जिससे तुम अपने स्वर्गीय पिता की संतान ठहरोगे, क्योंकि वह भले और बुरे दोनों पर अपना सूर्य उदय करता है और धर्मी और अधर्मी दोनों पर मेघ बरसाता है। हालेलुया। பிதாவே மன்னியும். யார மன்னியும் சொல்றாங்க? இவர்களை இதுல யாரெல்லாம் வருதுன்னா, கொஞ்ச நாளுக்கு போன வாரம் நம்ம என்ன தாவீதின் குமாரனுக்கு ஓசானா அந்த பாடின ஜனங்களும் வராங்க. மனிதன் என்ன பண்ணா? ஒரு நாள் ஓசானா அதே ஒரு 4 நாள் கடிச்சு தேவனை அடிக்கன்னு சொல்றாங்க. पिछले हफ्ते हमने सुना था कि दाऊद के संतान को होसन्ना कहो, होसन्ना करके बहुत सारा जुलूस निकले थे, बहुत सारे लोग प्रभु यीशु के पीछे गए थे। लेकिन क्या हुआ? 4 दिन के बाद वही लोग प्रभु को बोले थे, वो राजा को बोले थे, पिलातु को इन्हें क्रूस पे मारो, यीशु को क्रूस पे मार करके बोले थे। தன்னை வேதனைப்படுத்துகிற ஜனங்கள், இவர்கள் தன்னை வேதனைப்படுத்தின ஜனங்களுக்காக தேவன் என்ன பண்றாரா? மனதுருகிறாரா? மனதுருகி சொல்லி இவர்களை மன்னியும் ஏசப்பா, நான் இவர்களுக்காக என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இந்த ரத்தத்தை பார்த்து இவர்களை மன்னியும் என்று பிதாவின் தேவனுக்கு பரிந்து पिता परमेश्वर के पास प्रभु इस प्रकार दया से बोलते हैं कि ये पिता इन्हें क्षमा करिए, नहीं जानते कि क्या कर रहे हैं।
இவர்கள் யார் என்று நாம் பார்ப்போமானா லூக்கா 22:63 பரியாசம் செய்து வாரினால் அடித்தவர்கள். ये खोल करके हम देखेंगे तो लूका 22 में हम पढ़ेंगे, 22-63 में पढ़ेंगे। उनको जो टट्टा करते थे, टट्टा करके और उनको निंदा करते थे और उनको मारते थे यीशु मसीह को। அதே லூக்கா 22:64 முகத்தில் அறைந்தவர்களுக்காக, அவருடைய முகத்தில் அறைஞ்சிட்டு ஞான திருஷ்டியில நீ நான் யார் அறைஞ்சாங்க சொல்லு பார்க்கலாம், அப்படி அவரை निंदितவர்களுக்காக। लूका वही 22वां अध्याय में 64 में लिखा है कि वो उनके प्रभु यीशु मसीह के चेहरे पे जो मारे थे और ये बोला था कि तू ज्ञान दृष्टि में बता कौन तुझे मारा का, इस प्रकार मेरे प्रभु यीशु को निंदा करते थे। அதே லூக்கா 22:65 சொல்லுது अनेक दूषित வார்த்தைகளை சொன்னவர்களை बहुत सारा दुष्यंत का वो गालियां भी वो देते थे, वही लूका 22-65 में लिखा है। அவ்வளவு அசுத்தமான வார்த்தை தேவனை நோக்கி அவர்கள் எல்லாம் தூஷிக்கிறார்கள். ஆனா நமக்கு வந்து ஒரு வார்த்தை ஒரு ஆள் சொன்னாலே சரி தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அமைதியா இருப்போம். அநேக வார்த்தைகள் சொல்லும் போது நம்மளால தாங்க முடியாது. ஆனா தேவனுடைய அவர் குமாரன் நம்ம எப்படி அதை தாங்க முடியாது. ஆனா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றோம். ஆனா அவரோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வாய் திறக்காத வண்ணமாக அவர் அமைதியாக தேவனிடத்தில் ஜெபிக்கிறவராக காணப்படும். அதே போல நம்மளுக்கு அந்த சுபாவம் வரணும். நம்மளுக்கு அந்த சுபாவத்தை ஒருக்கா கேட்போம், ரெண்டு பேரும் மூணாவது லட்சம் நம்மளோட வார்த்தை தன்னிடாம வருது. அந்த வார்த்தை நம்ம வரக்கூடாது. தேவனை கூட நாம் மாற வேண்டும். தேவன் வசனம் இந்த சிலுவையில் அந்த வார்த்தை எப்படி சொல்லிட்டாங்க, நம்முடைய பிள்ளைகள் இதை கேட்டு அதே போல நடக்க வேண்டும். हालेलुया। हमारे जीवन में भी बहुत सारे लोगों के बीच में हम जाते हैं, आते हैं, बहुत सारे टट्टाएं उड़ाते हैं, हमारे को निंदा करते हैं, गालियां देते हैं, बहुत सारे बुराई भलाई की बातें करते रहते हैं। लेकिन इसे सुनकर हम जो गाली जो दे दिया तो ये सुनकर हमारे दिल में बहुत गुस्सा आता है कि हम उसे कुछ कह दे, कुछ 2-3 बातें कह दे। लेकिन यीशु मसीह ने ये नहीं कहा, पिता से दया के लिए बोला कि इनको क्षमा करो पिता, हमें हे पिता ही नहीं क्षमा करो। वैसे ही वो स्वभाव हमें आना चाहिए ताकि हमारे खिलाफ भी जो अगर कोई बोले तो हमें भी ये होना चाहिए कि जो प्रभु यीशु मसीह ने जो कहा था वही मैं आगे पालन करके मैं भी दूसरों को क्षमा करो, इनको क्षमा करो, इनको मैं माफ करो। वो आदर वो क्षमा अगर हमारे अंदर आएगा तो हम भी यीशु मसीह के जैसे ही उनके बेटा बेटी बनकर रह जाएंगे। அவர்களிருந்து யாரை பாவப்படுதுன்னா 23 அதே லூக்கா 23:10 குற்றம் சாட்டிய ஆசாரியர்கள் வேத பாதர்கள். அதே லூக்கா 23:25 இயேசுவை ஒப்பு கொடுத்த பிலாத்துவை கொட்டோடி 23:10 में हम पढ़ते हैं कि उनके ऊपर जो दोष ठहराया था वो याजक के लिए और उन्हें जो प्रभु का वचनों को जो पढ़ते थे उनके लिए। பிலாத்து அறிந்திருந்தான் இவர் குற்றமற்றவர் என்று அறிந்திருந்தும் மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக வாரினால் அடித்து அவரை ஒப்பு கொடுத்தான். அதே போல லூக்கா 23:39 யாருன்னா பரியாசம் செய்த கள்ளர்கள். அவர் இயேசுவ நடுவில் வச்சுட்டு பக்கத்துல கள்ளர்கள் அரைஞ்சிருக்காங்க. அந்த கள்ளர்கள் அந்த நேரத்துல என்னது நிந்திக்கிறவர்களாக தேவனை பரியாசம் செய்கிறார். அவர்களுக்காகவும் பிதாவே மன்னியும். 23 में वही लूका 23:39 में 39 में ये लिखा है कि उनको जो क्रूस पर लगाया गया था दाहिने हाथ तरफ में और बाएं तरफ में 2 चोरों को भी क्रूस में मारा गया था। वो दोनों चोरों भी प्रभु यीशु को निंदा करते थे। उसकी उनके लिए भी पिता परमेश्वर से यीशु मसीह हालेलुया प्रार्थना किया, पिता इनको क्षमा कर। तन्मेल कारी तुप्पिनवர்களுக்காக தேவன் மன்னிங்க. उनको जो थूका गया था चेहरे पे यीशु मसीह के मुंह पे थूका गया था उनके लिए यीशु मसीह बोला पिता इन्हें क्षमा कर। ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்த தேவன் அவர்கள் கண்டார்கள். கண்ணில்லாத கண் கொடுத்தார், முடர்களை நடக்க செய்தார், காதில்லால் கேட்க செய்தார், உயிரோடு எழுப்பினார். இறந்தவர்களை கூட அப்பேற்பட்டவர்களுக்காக அது அறியாமல் அவர்களை कुमारने अडिक கொடுத்தார். அவர்களுக்காக இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்றாங்க. जो प्रभु यीशु मसीह के पास जो भी आए थे, अंधे आए थे, प्रभु यीशु मसीह ने उनको आंखें दिया, जो बहरे थे उनको सुनने के लिए प्रभु कहा, जो गूंगे थे उनको बोलने के लिए रखा और जो लंगड़े थे उनको चला के प्रभु ने दिया, चला के दिया और बहुत सारे बीमारी को प्रभु ने चंगा किया। उन लोगों को भी आखिर में निंदा की है, उनको भी क्षमा करो पिता करके बोला। நீதிமொழிகள் 19:29 ஒரு வசனம் வருது, பரியாசக்காரருக்கு தண்டனை ஆயத்தமா இருக்கிறது. பரியாசக்காரன் பரியாசம் பண்ணது கண்டிப்பா தண்டனை உண்டு. இந்த வசனம் இருக்குது. இந்த வசனத்தை மனதில் வைத்த ஆண்டவரே பரியாசக்காரருக்கு தண்டனை உண்டு ஆண்டவரே, இவ்வளவாய் பரியாசம் பண்ண இவ்வளவாய் தூஷிக்கிறார்கள் தேவனுடைய நாமத்தை, இவர்களை மன்னியும் என்று அந்த இடத்தில் அவர் மன்னிப்பு இவர்களுக்காக नीति वचन 19 में लिखा है कि 29 में टट्टा करने वालों के लिए दंड ठहराया जाता है। अच्छी तरह सुनो, टट्टा करने वालों के लिए दंड ठहराया जाता है और मूर्खों की पीठ के लिए कोड़े थे, कोड़े है मूर्खों के पीछे। हालेलुया।
பரியாசக்காரனுக்கு தண்டனை ஆயத்தமா ஆயத்தமா இருக்கிறது, மூடனுக்கு பிரம்பு முதுகுக்கு ஏற்ற பிரம்பு ஆயத்தமா இருக்குதான். அல்லேலூயா. ஆமென். பரியாசகருக்கு தண்டனை ஆயத்தமா இருக்கிறது. அவர் அறிந்திருந்தார், ஐயோ இந்த ஜனங்கள் இப்படியாக பரியாசம் பண்ணினால் அறியாமை நிமித்தம் இவர்களை மன்னியும் என்று. जो अनजाने में किए हैं उनको क्षमा कर करके पिता से प्रभु के यीशु मसीह कहते हैं, பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். हे पिता इन्हें क्षमा कर. हमें आखिरी समय में भी लोगों के लिए जो उनको टट्टा किया, जो उनको निंदा किया, उनको थूका गया, उन सारे लोगों के लिए यीशु मसीह ने अपने पिता से कहते हैं, हे पिता इन्हें क्षमा कर, ये नहीं जानते ये क्या कर रहे हैं. இவர் சிருஷ்டி கர்த்தர் என்று அறியவில்லை. அங்க இருக்க ஜனங்கள் அவருடைய டிசபிள்ஸ் அவ்வளவு சுற்றி இருந்தாங்க. அவங்களும் என்னது மறுதளித்து ஓடுகிறவளா தான் காணப்பட்டோம். उनके सामने जिसको निंदा करते हैं, जिसको पूरे दूर से चढ़ाया, लोग ये नहीं जानते वो सृष्टि करने वाला है, हमारे सामने है, ये नहीं जानते थे. उनके आंखें तक उस पर बंदा. 1 கொரிந்தியர் 2:8 இந்த வசனம் வருது, இப்பிரபஞ்சத்து பிரபுக்களின் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். அற்புதம் அடையாளங்கள் எவ்வளவோ செய்யறாங்க. பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். जिसे इस संसार के हाकिमों से किसी ने नहीं जाना, क्योंकि यदि जानते तो तेजोमय प्रभु को क्रूस पर ना चढ़ाते. 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கலாம். 2 कोरिन्थियों में 4:4 में, और उन अविश्वासियों के लिए जिनकी बुद्धि को इस संसार के ईश्वर ने अंधी कर दी है, ताकि मसीह जो परमेश्वर का प्रतिरूप है उसके तेजोमय सुसमाचार का प्रकाश उन पर न चमके. தேவனுடைய சாயலாக கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை உண்டாக்கி வைக்கிறார். பிரபஞ்சத்தின் பிசாசானவன் அந்த அவிசுவாசிகளான அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வச்சிருக்கானா, மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். அவர்கள் தேவனை அறியாதபடிக்கு அவர் எவ்வளவுதான் அற்புதம் அடையாளம் செய்யறானோ அவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி நிமித்தம் அவர்களுக்கு அவர்கள் தேவனுடைய வெளிப்படவில்லை, மகிமை வெளிப்படவில்லை. प्रभु का वचन उनमें प्रकट न हो, वो ना सुने, इसलिए इस अंधकार का जो लोकाधिपति जो है, शैतान जो है, लोगों का आत्मिक आंख को उसने अंधा कर दिया था. ஆனா நாம் அறிந்தவர்களாக இருப்போம். लेकिन हम उसे जानेंगे, उस प्रकार हम बैठेंगे. நாம் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். हम ये जानते हैं कि प्रभु यीशु मसीह बहुमूल्य लहू, जो कभी कोई दोष नहीं किया, उस बहुमूल्य लहू से हम छुड़ाए गए, हम यीशु मसीह के बच्चे बनकर रहेंगे. சிலுவையிலே அறந்த ஜனங்கள், सूली पे जो मारा गया लोग, அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். उनके लिए भी हम प्रार्थना करना है. அவர் இவர்கள் தேவனை இவர்கள் அறியாமை நிமித்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். इस प्रकार नहीं जानते करके हम देखते हैं. பிதா அவர் குமாரனாகிய தேவன் சொல்கிறார், पुत्र प्रभु यीशु कहते हैं, அதே போல நாமும் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். ஏதாவது தவறு செய்ய ஆண்டவரே இவர்களை மன்னியும் தெரியாமல் அறியாமை செய்து इस கொண்டிருக்கிறார்கள். प्रकार हम भी दूसरे के लिए प्रार्थना करना है. जैसे यीशु मसीह ने जो क्षमा करो करके बोला था पिता को, वैसे हमारे खिलाफ भी अगर कोई बुरा कहे या बुरा सुने या कुछ गालियां दे, हम भी उनके लिए प्रार्थना करना है. நாம் அதே போல நாமும் தெரியாதனமா தவறு செய்தால் நாம் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? अगर भी अगर जाने अनजाने हमारे से कुछ गलतियां हो जाती है तो हम क्या करना चाहिए? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமா? कैसे हम प्रार्थना करना है? ஆண்டவரே நான் அறியாமையை நான் செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் அறிந்து செய்து விட்டேன், என்னை மன்னியும் ராஜா. प्रभु से ये नहीं बोलना चाहिए प्रभु मेरा अनजान में कर दिया है, ये नहीं बोले प्रभु मैं जान करके कर दिया, कृपा करके मुझे क्षमा कीजिए. துணிகரமாக தெரியாமல் இதை செய்து விட்டேன், உடைய ரத்தத்தால் என்னை கழுவும் பிதாவே. जानबूझ के मैंने कर दिया प्रभु, आपके पवित्र लहू से मुझे धोकर शुद्ध करो. என்னை அவர் வலுவாதபடி நம்மை காக்கிறவர், மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிற்க வல்லமையுள்ள தேவன் அவர்தானே. அவர் மட்டுமே ஜெபிக்க வேண்டும். ये वचन को पढ़ेंगे यहूदा का लिखी पत्री में, अब जो तुम्हें ठोकर खाने से बचा सकता है और अपनी महिमा की भरपूरी के सामने मगन और निर्दोष करके खड़ा कर सकता है, उस अवधुत परमेश्वर हमारे उद्धारकर्ता की महिमा और गौरव और पराक्रम और अधिकार हमारे प्रभु यीशु मसीह के द्वारा जैसे सनातन काल से है, अब भी हो और युगायुग रहे. आमीन. வலுவாதபடி உங்களை காக்கவும் ஆமென். நமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே
கிறிஸ்துவே உங்களை மாசுக்கிறவர்களாய் இருந்தவும் வல்லமை உள்ளவரும் நாம் ஒருவரே நாடுவதுமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. பிதா குமாரனாகிய தேவன் சிலுவையிலே பேசிய இந்த முதல் வார்த்தைப்படி பிதாவினிடத்தில் நாம் கிட்டி சேருவோம். குமாரன் அன்பை வெளிப்படுத்துவோம். பிறருக்காக ஜெபிப்பவர்களாக நாம் காணப்படுவோம். आमीन। पिता परमेश्वर जैसे हमारे प्रभु यीशु मसीह अपने पिता से जो कहा, ये पहला शब्द जो है हमें ये दर्शाते हैं कि प्रभु यीशु मसीह का लहू ही दूर थे हम उन्हें यीशु मसीह ने अपने पिता से हमको मिला दिया। हालेलुया, हालेलुया। हम दूर थे, हम अनजान थे, परमेश्वर को नहीं जानते थे, लेकिन यीशु मसीह ने अपना लहू बहाया और हमें दूर को शुद्ध किया और पिता परमेश्वर से हमको मिलाया। हम अभी परमेश्वर का संतान है। ये पहला वचन प्रभु ने हमें दिया है। प्रभु के नाम का महिमा हो। आमीन, आमीन, आमीन। गॉड ब्लेस यू। हालेलुया, हालेलुया, आमीन। प्रेज गॉड, हालेलुया।